மது ஒழிப்பு போராட்டங்கள் பல விதங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அப்படி பல போராட்டங்கள் நடந்தும் அந்த மது ஒழிப்ப தவிர்க்க முடியல. அதோட காரணம் என்னங்கய்யா? மது ஒழிப்பதற்கு பல வகையான போராட்டங்கள் நடைபெற்றும் அந்த மதுவை ஒழிக்க முடியவில்லையே என்று ஒரு கவலையோடு ஆதங்கத்தோடு இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். ஆனால் மதுவை ஒழிக்கிறதுல யாருக்கு உண்மையான அக்கறை இருக்கு? யாருக்குமே உண்மையான அக்கறை கிடையாது. எல்லாம் நாடகம் ஆடுறாங்க. எல்லாருமே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வெளியில் ஒன்று பேசுகிறான், உள்ள ஒன்று பேசுகிறான், இன்னைக்கு ஒன்று பேசுகிறான், நாளைக்கு ஒன்று பேசுகிறான். ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஆக இந்த அரசியல்வாதிகளிடத்திலே ஒரு நாணயமின்மை. இப்போ நம்முடைய திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். திருவள்ளுவரை பற்றி ஓயாமல் பேசுகிறார்கள். திருவள்ளுவர் என்ன சொன்னார்? கள்ளுண்பவர் நஞ்சுண்பவர் என்று சொன்னார். கள்ளுண்கிறவன் நஞ்சு உண்கிறவன் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். அவர் பேரை ஓயாது சொல்லிக்கொண்டு, அவர் பேரால் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு கல்லை திறந்து விடுகிறார்களே, சரியா? அண்ணா என்ன சொன்னார்? மதுவை எடுத்துவிட வேண்டும் என்று அவரிடத்திலே சொன்னார்கள். உங்களுக்கு வருமானம் வரும் என்று அண்ணாவிடத்திலே சொன்னபோது அண்ணா சொன்னார், மது ஒழிப்பினால் கிடைக்கிற நிம்மதி கோடானு கோடி பெறும் என்றார். மது ஒழிப்பினால் கிடைக்கிற நிம்மதி கோடானு கோடி பெறும் என்று சொன்னார். ஆக பேசுவது அண்ணா, வள்ளுவர், செய்வது அதுக்கு நேர்மாத்தம். காந்தியை பின்பற்றுறேன்னு சொல்றான் காங்கிரஸ்காரன். காங்கிரஸ்காரர்கள் ஆட்சி புரிகிற எல்லா மாநிலங்களிலும் மது திறந்து விடப்பட்டிருக்கிறது. அது அந்த அக்டோபர் 31ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் மூடி வைப்பாங்க. அவர் பிறந்த நாளா இறந்த நாளா அக்டோபர் 2ஆம் தேதி மூடி வைப்பாங்க. அதான் காந்திக்கு சேர மரியாதை. அன்னைக்கு ஒரு நாளைக்கு பொழைச்சிட்டு போடுமையா அப்படின்னு. சரி, காந்தியின் பேரால் பிஜேபி அரசாங்கம் குஜராத்தில் மட்டும் தடை, மற்ற மாநிலங்களை பூரா திறந்தான். அவர்கள் ஆளுகின்ற எல்லா மாநிலங்களிலும் மது உண்டு, குஜராத்தில் மட்டும் கிடையாது. சரி, நம்முடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதற்காக அதிகமாக குரல் கொடுத்தவர், பாராட்ட வேண்டும். ஆனால் அவர் கூட என்ன சொல்றாரு? கல்லை இறக்குவதற்கு அனுமதி வேண்டும். சாராயம், விஸ்கி எல்லாம் கூடாது, கல்லு குடிக்கலாம், ஏழை நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறார். இது என்ன கொள்கை நமக்கு புரியல. இப்படி அவரவர்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அறிவு ஜீவிகள் என்ன சொல்றாங்க? கல்லு தேவைங்க, உழைக்கும் மக்கள் தங்கள் வலியையும் கவலையையும் மறப்பதற்கு கல்லு தேவைதான் அப்படின்றாங்க அறிவு ஜீவிகள். சரி, விவசாயிகள் என்ன சொல்றான் பாருங்க. கள்ளுக்கடையை கல்லு இறக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும். அன்னையின் பால் அன்புக்கு, தென்னையின் பால் தெம்புக்குங்கிறான். தென்னை மரம், அன்னையின் பால் அன்புக்கு, தென்னை மரத்தின் பால் தெம்புக்கான். அவன் சொல்றான் கல் இறக்குங்க, ஏன்னா கல்ல 4% ஆல்கஹால் தான் இருக்கு, விஸ்கியில் 42% ஆல்கஹால் இருக்கு, ஆகவே கல்லை இறக்குறதுல தப்பு இல்லை அப்படின்றான் அவன். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிறான். ஆக இப்படி ஒரே குழப்ப நிலை இருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? கல் இறக்கினால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், கள்ளுக்கடை சாராயக்கடையை மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் பெருகும், அண்டை மாநிலத்தில் கள்ளுக்கடை திறந்திருக்கிற போது இங்கே மட்டும் எப்படி மூட முடியும்? இதெல்லாம் வாதங்களா? இவையெல்லாம் வாதங்களா? ஆக இவையெல்லாம் உளுத்து போன வாதங்கள். இவர்களுக்கு இலவசம் கொடுப்பதற்கு பணம் வேண்டும். இலவசம் கொடுப்பதற்கு பணம் வேண்டும். 13,000 கோடி ரூபாய் கிடைக்குது. அப்பனுக்கு சாராயம், பிள்ளைக்கு சத்துணவு. அப்பனுக்கு சாராயம், பிள்ளைக்கு சத்துணவு. அப்பன்ட்ட பிடிக்கி இங்கே கொடுக்குறான். அப்பன்ட்ட சாராயத்தை குடிக்க வச்சு அவன்கிட்ட பணத்தை பிடிக்கி பிள்ளைக்கு சத்துணவான், இலவச டிவியான், அதான் இதான். என்ன கொள்கை? மக்கள் மீது உண்மையிலேயே இவர்களுக்கு இரக்கம் இருக்கும் என்றால், ஏழைகள் மீது இவர்களுக்கு இரக்கம் இருக்கும் என்றால் இந்த கொடிய காரியத்தை இந்த ஆட்சியாளர்கள் செய்வார்களா? ஆகவே அடிப்படையில் ஒழிக்க முடியாது என்பதல்ல, ஒழிப்பதற்கு இவர்கள் தயாராக இல்லை. இவர்களுக்கு மனம் இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஏன் ஒழிக்க முடியாது? நான் ஏற்கனவே சொன்னேன், இஸ்லாத்திலே நபிகள் நாயகம் ஒழித்தார்கள். அவர் வாழ்ந்திருந்த சமுதாயம் மொடாக் குடியர்கள் நிறைந்த சமுதாயம். மொடாக் குடியர்கள், குடிக்காம அவனால் இருக்க முடியாது. எங்கு சென்றாலும் மதுவும் மாதுவும் பின்னாலே செல்லும். அவர்களுக்கு பிடித்தமான 3 விஷயங்கள், ஒன்று மது, இன்னொன்று மாது, மூன்றாவது கவிதை. இந்த 3ம் அவர்களுக்கு பிடித்த விஷயம். அவருடைய விழாக்களிலே இந்த 3ம் இருக்கும்.
அந்த சமுதாயத்தை முழுமையாக நபிகள் நாயகம் மாற்றி காட்டினார்கள். அவருடைய காலத்திற்கு மட்டுமல்ல, இன்று வரை நீடிக்கிறது. நான் ஏற்கனவே ஒரு மேற்கோளை காட்டினேன், டாயன்பியினுடைய மேற்கோள். அதிலே அவர் சொல்லுகிறார், இஸ்லாம் இந்த உலகத்திற்கு ஆற்றிய சேவைகளிலே ஒன்று இன பாகுபாடுகளை ஒழித்ததும் இந்த மதுவை ஒழித்ததும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் முஸ்லிம்கள் மத்தியிலே குடிக்கிற பழக்கம் குறைவுதான். நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் மத்தியிலே குடிக்கிற பழக்கம் முஸ்லிம் நாடுகளிலும் இங்கும் சரி குடிக்கிற பழக்கம் குறைவுதான். அவர்களால் மட்டும் அது எப்படி சாத்தியமாயிற்று? சவுதி அரேபியா ஏர்லைன்ஸிலே மது கொடுக்கக்கூடாது, குவைத் ஏர்லைன்ஸிலே கொடுக்கக்கூடாது விதி வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பணம் இழந்தாலும் பரவாயில்லை, மது குடிக்கிற ஆளா இருந்தால் இங்கே வராத போ, வருமானம் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை. இந்த உறுதி இருந்தால் சாதிக்க முடியும். சரி, இனி மதுவை எப்படி ஒழிக்க முடியும் என்பதை சொல்லி முடிக்கிறேன். எந்த தீமையை ஒழிப்பதற்கும் 2 அம்சங்கள் தேவை. ஒன்று அகத்தூய்மை, இன்னொன்று புறத்தூய்மை. அகத்தூய்மை, புறத்தூய்மை. அகத்தூய்மை என்றால் மனிதனுடைய உள்ளத்தை சரிப்படுத்த வேண்டும். மது குடிப்பது ஒரு பாவம், மது குடிப்பது ஒரு இழிவு, மது குடிப்பது ஒரு அவமானம், மது குடிப்பது ஒரு உடல் நலத்திற்கு கேடு என்ற எண்ணத்தை மக்கள் உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும். குர்ஆன் அதைத்தான் செய்தது. மதுவும் சூதும் உங்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் உண்டாக்கும், இறைவனை மறக்கச் செய்யும். இவற்றையெல்லாம் மறந்தால் நீங்க கடவுளையே மறந்துடுவீங்க. கடவுளை மறந்தா என்ன அர்த்தம்? நல்ல விஷயங்களே மறந்துடுவீங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மது தீமைகளின் தாய், உம்முல் ஃபவாஹிஷ். மது தீமைகளின் தாய். ஆனா நம்ம ஆட்களுக்கு வருமானத்தின் தாய். மது வருமானத்தின் தாய். நபிகள் நாயகம் சொன்னாங்க அது தீமையின் தாய். இன்னும் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக குடித்தால் போதை வரும் என்றால் அதை குறைவாக குடிப்பதும் தவறு. நிறைய குடித்தா போதை வருதுன்னா கொஞ்சமாக குடித்தாலும் தப்பு தான். நம்மால் சொல்கிறான்ல, ஒரு சின்ன 2 பெக்கு மட்டும் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். 10 மில்லி அடிச்சுக்கிறேன், 50 மில்லி, எவ்வளோ குடித்தாலும் தப்பு தான்யா. நபிகள்லாம் இன்னும் தெளிவாக சொன்னாங்க, ஒரு வாளி நிறைய குடித்தால் போதை வரும் என்றால் ஒரு முடக்கு குடிப்பதும் தவறு என்றார்கள். ஒரு முடக்கு குடிப்பதும் தவறு. ஆக மனிதனுடைய அறிவுபூர்வமாக அவனை திருத்துவது. 2வதாக இறைவன் தண்டிப்பான் என்ற ஒரு உணர்வை அவனுடைய உள்ளத்திலே ஏற்படும். இது அகத்தூய்மை. 2வது புறத்தூய்மை. புறத்தூய்மை, மது எங்குமே இருக்கக்கூடாது. இஸ்லாம் சொல்லியது, மது குடிப்பது மட்டும் தவறல்ல, மதுவை காய்ச்சுவது, மதுவை சுமப்பது, மதுவை விநியோகிப்பது, மதுவை விற்பது, மதுவை பரிசாக கொடுப்பது, அது கூட தவறு. ஒரு ஆள் 2 மதுவை கையில் வச்சிருந்தாரு. நபிகள் நாயகம் கேட்டாங்க, எதுக்குப்பா வச்சிருக்க அப்படின்னு. இல்லை, நான் குடிக்க மாட்டேன், என் நண்பனுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னாரு. போட்டு உடையாத, போட்டு உடனாங்க. நம்ம ஆள் சிங்கப்பூர்லேருந்து வாங்கிட்டு வரான், நான் குடிக்கிறதுக்கு இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு வாங்கிட்டு வரான்றான். இவர் குடிக்க மாட்டாரான், அவன் செத்து, அவன் எப்படி அழியட்டும். ஆக மதுவே கிடைக்காத ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். ஆக அகத்தூய்மை, புறத்தூய்மை. புறத்தூய்மை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால், மதுவை ஒழிப்பதாக எந்த கட்சி சொல்லுகிறதோ அந்த கட்சிக்கு ஓட்டளியுங்கள். வாக்குறுதி வாங்க அவன்கிட்ட, மதுவை ஒழிப்பியா உனக்கு ஓட்டு போடுறேன். அந்த தைரியமெல்லாம் நமக்கு ஏது? நீ ரூபா கொடுப்பியா ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். மதுவை ஒழிப்பியா ஓட்டு போடுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனத்தின்மை மக்களுக்கு வர வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும், மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும். ஆக ஒரு நீண்ட கால போராட்டத்தை நடத்த வேண்டியதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். சும்மா ஒரு போராட்டம், மறியல், இதெல்லாம் ஒன்றும் ஒழிய போறதில்லை. இட் இஸ் ஷுட் பி எ சஸ்டைன்ட் எஃபர்ட். தொடர்ந்து நீண்ட காலத்திற்கு இந்த பணியை செய்தால் நிச்சயமாக நம்மால் மதுவை ஒழிக்க முடியும்.